அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இலக்கணத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டாபிக், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் அப்படிங்கிறது. சரிங்களா? நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சொற்றொடர், அதாவது தொடரை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? 16 வகையான தொடர்களை பற்றி பார்த்தோம். ஒரு எழுத்து வந்து தனித்து நின்றுச்சுனாவோ இல்லை பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்துச்சுனாவோ நம்ம வந்து அதை சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை கொடுத்துச்சு, அதுதான் சொல்லுன்னு சொல்கிறோம். இந்த சொற்கள் வந்து பல தொடர்ந்து நின்று பொருள் தருவதை வந்து என்ன சொல்கிறோம்னா சொற்றொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இல்லைன்னா தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? அதாவது பால் பருகினான் வெண்முத்து அப்படின்னு ஒரு தொடர்கள் இருக்குது. அப்படின்னா பால் பருகினான்னா பாலை பருகினான், அப்போ வந்து வெண்முத்துன்னா வெண்மையான முத்து. அதாவது அப்போ இந்த முதல் தொடரில் இந்த பாலை பருகினான் அப்படி இருக்கு இல்லையா, அப்போ பால் பருகினான் அந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் வந்து ஐ அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உருபு. சரிங்களா? ஐங்கிற வேற்றுமை உருபு இந்த இடத்துலையும் மைங்கிற வந்து ஒரு உருபு, சரிங்களா, அப்படிங்கிற உருவம் மறைஞ்சு வருது, மறைஞ்சு வந்து பொருள் கொடுக்குது. சரிங்களா? மறைஞ்சு வந்து பொருள் கொடுக்குது. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொற்றொடரில் ஒரு தொடரில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சொற்களுக்கு இடையில், சரிங்களா, ரெண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ இல்லை வினை பண்பு முதலிய உருபுகளோ மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கவனமாக பாருங்கள். தொகைநிலை தொடர் அப்படின்னா தொகை வந்து 6 வகைப்படும். தொகை, சரிங்களா, தொகை 6 வகைப்படும். கவனமாக பார்த்துக்கணும். இது கொஸ்டினில் கேட்பாங்க. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் கேட்பாங்க. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர்னா என்ன அப்படின்னா ரெண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவோ வினை பண்பு இந்த மாதிரி உருவுகள் வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை வந்து தொகைநிலை தொடர்னு சொல்கிறோம். இது 6 வகை இருக்குது சொல்கிறோம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகைன்னு சொல்லிட்டு மொத்தமாக இந்த தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். சரிங்களா? ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வேற்றுமை தொகை. ஸோ வேற்றுமை தொகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வேற்றுமை தொகை பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வேற்றுமை தொகை இந்த தொடரில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ திருக்குறள் படித்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த திருக்குறள் அப்படிங்கிறது திருக்குறளை, சரிங்களா, திருக்குறளை அப்படின்னு சொல்லிட்டு ஐங்கிற வேற்றுமை உருவை மறைஞ்சு வருது. அப்போ வந்து ரெண்டு சொற்களுக்கு இடையில் ஒரு வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோன்னா வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வேற்றுமை தொகை வந்து 8 வகைப்படும். 8 வேற்றுமை தொகைகள் இருக்குது. இதில் வந்து முதல் வேற்றுமை தொகைக்கும், அதாவது முதல் வேற்றுமை தொகை என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது முதல் வேற்றுமை தொகைக்கும் 8ஆம் வேற்றுமை தொகைக்கும் ஓம உருபு கிடையாது. சரிங்களா? ஓம உருபுங்கிறது இல்லை. சரிங்களா? இல்லை. இந்த முதல் வேற்றுமை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வேற்றுமை என்னன்னு சொல்கிறோம்? எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறோம். 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த எழுவாய் வேற்றுமைக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா ராமன் உண்டான். சரிங்களா? ராமன் உண்டான், இது வந்து எழுவாய் வேற்றுமை. சரிங்களா? 8ஆம் வேற்றுமைக்கு வந்து விழி வேற்றுமைன்னு சொல்லிட்டோன்னா அந்த விழிச்சொற்கள் வரும், வேறு ஒன்றும் இல்லை. விழிச்சொற்கள் இருக்கும். அதாவது வந்து உதாரணத்துக்கு ஓ மரமே, சரிங்களா, விழிச்சொற்கள் இருக்கும். அது வந்து அப்போ 8ஆம் வேற்றுமை. இப்போ கீழே இருக்கிறத மீதி இருக்கக்கூடிய 2லிருந்து 7 வரைக்கூட இருக்கக்கூடிய வேற்றுமை தொகைக்கு நாங்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி நாங்கள் வச்சுக்கோன்னா ஐயால் கு இன்னது கண், அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. ஐ ஆல் கு இன் அது கண், சரிங்களா? ஐயால் கு இன்னது கண். ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை தொகை, ஆளுங்கிறது 3ஆம் வேற்றுமை தொகை, கூங்கிறது 4ஆம் வேற்றுமை தொகை, இன்னுங்கிறது 5ஆம் வேற்றுமை தொகை, அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகை, கண்ணுங்கிறது 7ஆம் வேற்றுமை தொகை. உதாரணம் பார்த்தீங்கன்னா திருவாசகம் படித்தான், திருவாசத்தை படித்தான். தலையால் வணங்கு, சரிங்களா, சிதம்பரத்துக்கு சென்றான். மலைவீலின் அருவி, கம்பரது பாடல்கள், மலையின் கண் குகை. இந்த மாதிரி வந்து வேற்றுமை தொகைகள் 8 வகைப்படும். முதல் வேற்றுமைக்கும் வேற்றுமை தொகைக்கும் 8ஆம் வேற்றுமை தொகைக்கும் ஓம் உறுப்பு கிடையாது. மற்றதுக்கு ஷார்ட்கட்டு ஐயால் கு இன்னது கண். இது ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு
ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னா அந்த வார்த்தையிலே இருக்குது, இந்த ஹெட்டிங்லேயே உருபும் பயனும். அந்த உருபு வந்து அந்த உருபு பார்த்திங்க அப்படின்னா அந்த வேற்றுமை உருபு பார்த்திங்கன்னா ஒரு சொல்லுக்கு சரிங்களா, அதாவது சொல்லுக்கு வந்து பயன்பெற மாதிரி மறைஞ்சு வரும். அதாவது ஒரு தொடரில் ஒரு வேற்றுமை உருபு பார்த்திங்கன்னா இப்போ பணப்பையின் இருக்குது சரிங்களா, பணப்பையின் இருக்குது. அப்போ வந்து பணப்பையின் என்ன அர்த்தம், பணத்தை கொண்ட பை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பணத்தை கொண்ட பை அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு பொருளை கொடுக்கும் ரைட்டா. பணம் பைங்கிற ரெண்டு சொற்களுக்கு இடையில் ஐங்கிற ஒரு இரண்டாம் வேற்றுமை உருபு கொண்ட அப்படிங்கிற ஒரு வந்து உருபை வச்சு ஒரு சொல்லை வச்சு மறைஞ்சு வருது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு மட்டும்தான் வருமா அப்படின்னா மற்ற வேற்றுமை உறுப்புகளும் வரும் சரிங்களா. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இரண்டாம் வேற்றுமை இதுக்கு இன்னொரு உதாரணம் வந்து பால் குடம், பாலை கொண்ட குடம், கொண்ட ஆகியங்கிற ரெண்டு அந்த வேர்டு வரும். மூன்றாம் வேற்றுமை உறுப்புக்கு பொற்சிலை, பொன்னாலாகிய சிலை ரைட்டிங்களா. நான்காம் வேற்றுமை உறுப்புக்கு வந்து மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை, ஐயாளுக்கு இன்னது கண்ணில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்போ உருவும் பயனும் அப்படின்னா ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பு அதன் பொருளை விளக்கும் சொல்லோட மறைஞ்சு வரதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது இருக்கிறது வினைத்தொகை. இந்த வினைத்தொகைங்கிறது என்ன சொல்கிறாங்க, நன்னூலில் என்ன சொல்லுவாங்கன்னா காலம் கறந்த பெயரச்சத்தை வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. நன்னூலில் வந்து இலக்கண நூலான நன்னூலில் வந்து காலம் கறந்த பெயரச்சத்தை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது என்ன காலம் கறந்த அப்படின்னா இந்த வினைத்தொகை இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா காலம் காட்டும், முக்காலமும் காட்டும், இடைநிலை இருக்கும், பெயரச்ச விகுதி வந்து மறைஞ்சு வரும். அந்த மாதிரி வரக்கூடிய பெயரச்சத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எச்சத்தை தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஆடு கொடி அப்படின்னு வச்சுங்களேன், வளர்க தமிழ் ரெண்டு தொடர்கள் இருக்குது சரிங்களா. இப்போ ஆடு கொடி அப்படின்னா இந்த ஆடு அப்படிங்கிற வளருங்கிறது ரெண்டும் வந்து என்னென்னா வினைப்பகுதிகள். இந்த ஆடு இந்த ரெண்டு வார்த்தையிலையும் வளர் அப்படிங்கிறது வினைப்பகுதிகள். அது வந்து இந்த கொடி அப்படிங்கிறது தமிழ்ங்கிறது பெயர் சொல் சரிங்களா, பெயரச்சுக்கள் சரிங்களா. இது வந்து காலம் காட்டாத பெயரச்சங்களாக இருக்கும் ரைட்டுங்களா. அந்த இடைநிலையை வந்து தொக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்கள் அப்படி சேர்த்து எழுதும் போது அதுக்கு வந்து காலம் காட்டலை, ஆடு கொடின்னா காலம் காட்டலை ரைட்டுங்களா. ஆனால் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முக்காலத்துக்கும் பொருள் தரக்கூடிய வார்த்தைகள். ஆடு கொடினா ஆடும் கொடி, ஆடுகின்ற கொடி. அப்போ கொடிங்கிறது பெயரச்சு அந்த இடத்துல, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விகுதி வந்து முக்காலத்தையும் உணர்த்துது. வளர்க தமிழ் அப்படிங்கிறது வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் அப்படின்னு முக்காலத்துக்கு பொருந்தக்கூடிய பொருளை கொடுக்குது சரிங்களா. அப்போ என்ன அர்த்தம், இந்த மாதிரி காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைஞ்சு வர்றது தான் என்ன சொல்கிறோம்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியம். வினைத்தொகைன்னா ஒரு பெயர் சொல் இருக்கும், பெயர் சொல்லை வந்து 3 காலமும் பொருத்தி பார்த்திங்கன்னா அந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி இருக்க பகுதி வந்து 3 காலமும், அதாவது வந்து அந்த பகுதியை 3 காலமும் அது வந்து பொருந்துச்சு அப்படின்னா அது வினைத்தொகை சரிங்களா. ரைட்டு, ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு பெயர் சொல்ல அந்த எச்சத்தை வந்து முன்னாடி இருக்க பகுதி வந்து 3 காலமும் வந்து உணர்த்துற மாதிரி இருந்ததுன்னா அது வினைத்தொகை ரைட்டு. பண்புத்தொகை அப்படின்னா பிரித்து பார்த்திங்கன்னா மை இருக்கும், நமக்கு ஈஸியாக புரிகிறப்ப வந்து பிரித்து பார்த்திங்கன்னா வெண்ணிலவு, வெண்மை கூட்டல் நிலவு, கருங்குவளை, கருமை கூட்டல் குவளை, அப்போ மை இருக்கும். இது வந்து நமக்கு தெரிஞ்சுது ரைட்டுங்களா. இதுக்கு வந்து இலக்கண ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தையில் ரைட்டுங்களா பண்புகள், அதனுடைய பண்பு ரைட்டுங்களா, நிலவு குவளை அப்படிங்கிற பெயர் சொற்களை தழுவி நிற்கிது. வெள்ளை கருமை இது வந்து பண்பு இல்லையா அது. அப்போ ஆன ஆகியங்கிற பண்புருவுகள் மறைஞ்சு வெண்மையான நிலவு, அதாவது வெள்ளை நிலவு, கருமையாகிய குவளை அப்படிங்கிற பொருளை கொடுக்குது சரிங்களா. அதாவது பண்பு பெயருக்கும் அதை தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய அப்படிங்கிற பண்புருவுகள் மறைஞ்சு வந்தால் அது பேர் பண்பு தொகை. அது பேர் என்ன, பண்பு தொகை. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இருபெயரொட்டு பண்பு தொகை. இந்த இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா இரு பெயர், அதாவது 2 பெயர்கள் இந்த பேர்லேயே இருக்க பண்பு தொகை நமக்கு தெரியும், பிரித்து பார்த்தா மை வரும்னு சொல்லிட்டோம் ரைட். ஓகே, இதில் மை வருமானா வராது. இருபெயரொட்டுனா 2 பெயர்கள் இருக்கும், இதுலேயே பார்த்திக்கணும். பனை மரம் அப்படின்னா
பொது பெயரும் சிறப்பு பெயரும் இருக்கும். அதாவது சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் இருக்கும். இதுக்கு இடையில வந்து ஓம உறுப்பு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை வந்து இருபெயரட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். கவனமாக பாருங்கள். சிறப்பு பெயர் முன்புறமும் பொது பெயர் பின்புறம் இருந்து ஓம உருவு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது இருபெயரட்டு பண்பு தொகை. என்ன அர்த்தம் அப்படின்னா பனையாகிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு விதிச்சு எழுதலாம். மரங்கிறது பொது பெயர், பனைங்கிறது சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஆகியங்கிற ஒரு உருவு மறைஞ்சு வருது. அதனால் இதை வந்து இருபெயரட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது ஓமை தொகை. ஓமை தொகை அப்படின்னா இந்த போல போன்ற நிகர அன்ன, இந்த ஓம உருபுகள் போல போன்ற நிகர அன்ன அப்படிங்கிற ஓம உருபுகள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுக்கு இடையில மறைஞ்சு வர்றது வந்து ஓமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மலர் விழி, மலர் போன்ற விழி, சரிங்களா? போல போன்ற நிகர அன்ன அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அப்படிங்கிற ஓம உருபுகள்லாம் மறைஞ்சு வர்றது வந்து ஓமை தொகை. எடுத்துக்காட்டு மலர் விழி, மலர் போன்ற விழிகள். மலர்னா ஓமை, விழினா ஓமேயம், போன்றங்கிற ஓம உருவு மறைஞ்சு வருது, ரைட்டுங்களா? உம்மை தொகை. உம்மை தொகைங்கிறது உம்முங்கிற வார்த்தை, ரைட்டுங்களா, அந்த சொற்றொடரில் மறைஞ்சு வர்றது. இரவு பகல், தாய் தந்தை, இதில் பார்த்தீங்கன்னா விரிச்சு எழுதிங்கன்னா தாயும் தந்தையும் இரவும் பகலும் அப்படின்னு பொருளை தருது. அப்போ இந்த சொற்களோட இடையிலையும் இறுதியிலையும் உம்முங்கிற சொல் வந்து மறைஞ்சு நின்று பொருளை கொடுத்துச்சுன்னா அது உம்மை தொகை, ரைட்டுங்களா? அப்படி இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்லில் இப்போ இரவும் பகல்னு பிரிச்சே தெளிவாக கொடுத்துட்டாங்கன்னா இந்த உம்மு வந்து வெளிப்படையாக இருந்துச்சுன்னா அது பேர் எண்ணுமை. ஓம உருவு அந்த சொல்லில் மறைஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து உம்மை தொகை. உம்முங்கிற வார்த்தை, உம்முங்கிற ஓம உருவு மறைஞ்சிருந்தா உம்மை தொகை. இது வெளிப்படையாக இருந்துச்சுன்னா, வெளிப்படையாக அந்த வார்த்தையில் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து எண்ணுமை. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை. இந்த அன்மொழி தொகை ரொம்ப முக்கியம். இது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க, பிரித்தெழுதுகளே கேட்பாங்க. அன்மொழி தொகை பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்பாங்க. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை, சரிங்களா? அதாவது ஒரு தொகைநிலை தொடரில் வேற்றுமை, வினை, பண்பு, ஊமை, உண்மை ஆகிய தொடர்களில் அவை எல்லாத பிற சொற்களும் மறைஞ்சு வரதை அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். அன்மொழி தொகைங்கிறது அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு நம்ம பிரித்து எழுதுகிறோம். பொற்றொடி வந்தால், பொற்றொடி வந்தால் அப்படின்னா இந்த இடத்துல தொடிங்கிறது வளையல். இது பரீட்சையில் கேட்பான். அதாவது அந்த பொருள் அறிந்து சொல்லுறதுல அதில் கேட்பாங்க. இதில் வந்து இந்த வார்த்தையில் பொற்றொடி வந்தால் அப்படிங்கிற ஒரு தொடரில் பொற்றொடி அப்படிங்கிறது பொன்னாலான வளையல்னு பொருள். பொன்னாலான வளையல்ங்கிறது பொருள். இதில் வந்து வந்தால் அப்படிங்கிற வினைச்சொல் வந்து தழுவி நிற்பதனால பொன்னாலாகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் அப்படின்னு பொருள் கொடுக்கும். இதில் வந்து ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்று இருக்கும், ஆகிய அப்படிங்கிற பயனும் மறைஞ்சு வந்து வண்டால் என்ன சொன்னால பெண்ணை குறிக்கிறதுனால இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து தொகாநிலை தொடர்கள் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.